குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம வந்து குட்டீஸ்களுக்கு பிடிச்சமான ஒரு டிஃபன் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஈவினிங்க்கும் கொடுக்கலாம், காலையிலையும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அதுக்கு நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வாங்க என்ன பொருள் போய் பார்ப்போம். 2 சீஸ் எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் பட்டரை வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க. பீஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க. 4 முட்டை, 2 ப்ரெட்டை 2ஆக வெட்டி வச்சுக்கிறோங்க. ஒரு ஹாடாக் வந்து 2ஆக வகுந்து பொரித்து வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் சில்லி சாஸு, மயோனீஸ் 2 வச்சுக்கிறோங்க. ஜேம் இது வீட்டில் செஞ்சது தான். அந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். அப்புறம் மிளகுத்தூள், உப்பு, 4 முட்டையை அடித்து கலக்கிக்கிறோங்க. மிளகுத்தூள், உப்பை போட்டு நீங்கள் சின்னதாக மடக்கிறதா இருந்தால் 1 ப்ரெட்டுக்கு 1 முட்டை போதும். நான் வந்து அகலமாக வச்சு மடக்கி கட்டுறதுனால நம்ம கண்டிப்பான முறையில் 1 ப்ரெட்டுக்கு 2 முட்டை வேணும். இந்த மாதிரி 2ஆக பிரித்து வச்சுக்கிறோங்க. பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான்ஸ்டிக்லேயும் வச்சுக்கலாம், தோசைக்கல்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கல் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அகலமான நான்ஸ்டிக் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து தோசைக்கல்லில் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு மடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சின்ன நான்ஸ்டிக் சட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 முட்டை 1 ப்ரெட்டுக்கு வச்சு செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஆனால் இது வந்து 1 ப்ரெட்டு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஏன்னா இதில் வந்து 2 முட்டை இருக்குது, 1 ப்ரெட் இருக்குது, ஒரு ஹாடாக் வைக்கிறோம், பாதி ஹாடாக் வைக்கிறோம். அதில் வந்து ஒரு 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். அந்த முட்டையை 4 முட்டையும் 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா அகலமாக்கிடுங்க. ஏன் அகலமாக்குறோம்னா அப்போ தான் நம்ம மடக்கி விட முடியும். இந்த மாதிரி ரொட்டியை மேலே வச்சு இந்த மாதிரி தொட்டுக்கிறோங்க. ஒரு ரொட்டியை வெட்டாமல் கூட நீங்கள் வச்சு கூட இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அந்த மாதிரி மடக்கி விட்டு கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சில்லி சாஸு, மயோனீஸு, கொஞ்சம் சீஸ்லாம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 நிமிஷம் வெந்த பிறகு பிரட்டி விடுங்க. மசாலா சீஸ் போடலாம், சில்லி சாஸ் வைக்கலாம், மயோனீஸ் வைக்கலாம், ஹாடாக் வைக்கலாம். கோழியை வந்து ஸ்லேஸாக அப்படியே செதுக்கி பொரித்து வைக்கலாம். மேலே இறைச்சி வந்து ஸ்லேஸாக இது பண்ணி வைக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம். ஆனால் ரொம்ப லேஸாக இருக்கணும் அதோட இது. இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஒரு சத்துவோ இல்லைண்டா ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு மொத்தத்தில் 2 பொருள் வேணும் மடக்கி விட்றதுக்கு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு மடக்கிடுங்க. மடக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிறுசாக ஊற்றி செய்யுங்க. ஒரு ப்ரெட்டுக்கு வந்து 1 முட்டை, 2 ப்ரெட்டுக்கு 2 முட்டை போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி மடக்கிடலாம். மடக்கிட்டு அது மேலே வந்து நம்ம ஹாடாக் வந்து பொரித்து வச்சுருக்குறோம். ஒரு ஹாடாக்கை வந்து 2ஆக வெட்டி வச்சுருக்கிறேன். இது இருந்தால் போடுங்க, இல்லைண்டா தவிர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்புறம் சில்லி சாஸு 1 ஸ்பூன் சில்லி சாஸ் வைங்க. இல்லைண்டா ஒரு சின்ன ஸ்பூனில் சில்லி சாஸும் ஒரு சின்ன ஸ்பூனில் மயோனீஸ் வைங்க. அது உங்களோட விருப்பம். அப்புறம் ஒரு கப்பிங் இது இருக்குல்ல சீஸ், அதை வந்து 2ஆக வெட்டி வச்சுக்கிட்டு அது மேலே ஒன்றோட ஒன்று வைங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதில் ஜேம் வைக்கிறனால நீங்கள் வைக்கலாம். சின்ன பிள்ளைகள் ஜேம் கிடைச்சின்னா ஜேம் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டர் அதில் போட்டு சுற்றி அது வந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது செய்கிறக்கு டைமிங்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து டிஃபன் செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் தோசை மாவு கூட கரைச்சி ஊற்றிடலாம். இது கொஞ்சம் புது விதமான டிஷ்னால பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த நேரத்தில் குட்டீஸ்கெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்படி மார்னிங்கில் இப்படி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்னால நம்ம சில்லி சாஸை தவிர்த்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா 1ஆவது ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2nd ப்ரெட் போட போகிறோம். அதே மாதிரி முட்டையை ஊற்றி நல்லா அகலமாக்கிக்கிறங்க. ஆகிட்டு இந்த ப்ரெட்டை தொட்டு வச்சுருங்க. ஒரே மாதிரியே செய்யுங்க. இதில் வந்து ஜேம் மட்டும் வைக்கிறேன். அந்த ஜேம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சது, அந்த ஜேமை நான் வைக்கிறேன்.
அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக எவ்வளோ கிறிஸ்பி எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து மார்னிங்காக ஈவினிங்காக 2 நேரத்துக்குமே இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குட்டீஸ்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இதை இப்போ நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். நம்ம சீஸ் வச்சுருக்கறனால நம்மளுக்கு நல்லா இலகுவாக நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக குட்டீஸ்கள் வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.